இங்கே சந்திரன் வேற நீசம். சந்திரன் நீசங்கிறப்ப அன்புக்கு தான் ஏங்குவாங்க. தாய்க்கு அடிமை, அம்மான்னு சொன்னால் போய் நின்றுடுவாங்க. ஆனால் அதே தாயால் இவங்க வந்து மனவேதனைப்படுவாங்க. அம்மாவால் மனவேதனை படாத விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து ஆணே இல்லை எனலாம். ஆனால் அம்மா மீது மிகப்பெரிய கொடூரமான பாசம் வச்சுருப்பாங்க. அன்பின் பெயரால் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அன்புக்காக, பழக்கத்துக்காக. சுப்பிரமணிய படத்தில் சசிகுமார் சார் சொல்கிற மாதிரி தான், பழக்கத்துக்காக கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. பழக்கத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கவன திட்டுவாங்க, நீ ஏமாற்றப்படுற, நீ ஏமாற்றிட்டு இருக்காங்க, நீ ஏமாந்துட்டு இருக்க, புரியுதா உனக்கு, முட்டாளே, அறிவு கட்டவனே சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா, தெரியும் சார், இவங்க ஏமாறுறது தெரியும், பட் ஓகே சரியாயிடுவாங்க, நான் போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்வாங்க. அப்போது தெரிந்தே ஏமாறுவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். அப்படிப்பட்ட பாசத்திற்காக முட்டாளாக வாழக்கூடியது எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து ஆண்கள் தான். ஆனால் நிச்சயமாக அன்புக்கு இயங்குபவர்கள், அன்பின்பால் ஏமாற்றப்படுபவர்கள், அன்புக்காக எதுவும் செய்ய துணிந்தவர்கள். ஒரு விருச்சிக ராசி அன்பருடைய நட்பை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக போற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வணக்கம். இன்னைக்கு நாம விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து ஆண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க வாழ்க்கை எப்படி அணுகணும், அவங்க செய்யக்கூடியது செய்யக்கூடாதது எல்லாத்தையுமே ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ விருச்சிக ராசி அப்படிங்கிறது காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம், ஒரு நீர் ராசி. அதே போல் இதன் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். அப்போது காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம் அப்புறம் இது மறைவு ஸ்தானம். அப்போ விருச்சிக ராசி ஆண் அப்படிங்கிறது, விருச்சிக லக்னத்து ஆண் அப்படிங்கிறவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா ஒரு ரகசியங்களின் கூடாரம். இயல்பாகவே அவங்க எல்லாத்தையும் எல்லாரிடமும் சொல்கிறதே கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கு என்ன தெரியணும்னு விருப்பப்படுறாங்களோ அது மட்டும்தான் இவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. ஆனாலும் இவங்க என்ன அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் சொல்லியிருப்பாங்க. வேறு எதையும் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுக்கவே முடியாது. ரகசியங்கள் ஒரு கிணத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளிலேருந்து பார்க்கும்போது தெரியாது. நீங்கள் டெய்லி அதில் தண்ணியை போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கிணத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் உள்ளே போய் தூர்வாரினா மட்டும்தான் தெரியும். நீங்கள் அத்தனை ஈஸியாக மேலோட்டமாக அவங்கள நீங்கள் இவங்களுடைய ரகசியங்களை கண்டுபிடிக்கவும் முடியாது. இவங்களுடைய சின்னம் பார்த்திங்கன்னா தேல். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் விருச்சிக ராசியோடைய சின்னம் தேல் மாதிரி கொட்டிடுவாங்க. அப்படி கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற நண்பர் கூட்ட அளவுக்கு வேறு யாருக்கும் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும். எல்லாருடைய நட்பையும் இவங்க வச்சுருப்பாங்க. பிறரால் தேல் போல் ஒரு ஹர்ட் ஆகிடுவாங்க. அந்த தேல் விஷம் போல் அவங்க கொத்திடுவாங்க. அந்த கவலையை, அந்த கஷ்டத்தை, அந்த வலியை, வேதனையை அவங்க அனுபவிப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நேரத்தில் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனப்பான்மையோடு தான் அவங்க இந்த வாழ்க்கையை அணுகிறாங்க. ஆனால் இந்த சமூகமும் இந்த பிரபஞ்சமும் இந்த வாழ்க்கையுமே அவங்களுக்கு கசப்பின் மூலமாக, வலிவின் மூலமாக, வேதனையின் மூலமாக, ஏமாற்றங்களின் மூலமாக ஒரு கொடூர பாடங்களை, மனித மனங்களுடைய கொடூர பக்கங்களை இவங்களை அறிமுகப்படுத்திடுது. அப்போ ஒவ்வொரு ஏமாற்றத்தின் பின்னாடியும் அவங்க புடம்போடப்பட்டு சரி இப்படித்தான் மனிதர்கள் போல், எல்லாரும் நம்மளை போல இருக்க மாட்டாங்க, இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு அவங்க தன் வாழ்க்கையை தனக்குத்தானே செதுக்கிக்கிறாங்க. இவருடைய லக்னாதிபதி செவ்வாய் போய் உச்சமாகிறது மகரம் எனக்கூடிய சனியோடைய வீட்டில். அப்போ அது செவ்வாய் சனி. பொதுவாக செவ்வாய் சனினாலே போர்க்களம், வெடிக்கும். அதாவது போர்க்களம் தான். இவங்க வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுவோம் அப்படின்றதெல்லாமே இவங்க தான். வாழ்க்கையே அப்படியே போராடிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சுகபோகிகள் தான். ஆனால் அதுக்கு தேவை வெற்றி, ஒரு பெரிய வெற்றி வேணும். பெருசாக ஜெயிக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும், வெற்றியாளனாகவும் இருக்கணும்னு போராடுறது எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து ஆண்கள் தான். நம்ம காசில் சந்தோஷமாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யார்கிட்டையும் போய் நின்றக்கூடாது. ஆனால் நம்ம ஹாப்பியாகவும் இருக்கணும். அதுக்கு நிறைய பணம் தேவை, அதுக்கு நிறைய அந்தஸ்து தேவை, புகழ் தேவை, ஒரு செட்டில்மெண்ட் தேவை. அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு நீர் ராசி. அப்போ தன்னுடைய கவலையை நீர் வழியாக, கண்ணீர் வழியாகத்தான் அவங்க வெளியேற்றுவாங்க. ஒரு தனிமையில் இரவில் முகம் புதைத்து, தலையணையில் முகம் புதைத்தோ இல்லை எப்படியோ குளிக்கும் போதோ கண் கலங்கி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தாத விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து ஆணே இல்லை எனலாம். வெளிப்படையாக சொல்லுவாங்க, அழுதுட்டேன் சார் அப்படின்னு. அப்போது இங்கே சந்திரன் வேற நீசம். சந்திரன் நீசங்கிறப்ப அன்புக்கு தான் ஏங்குவாங்க. தாய்க்கு அடிமை, அம்மான்னு சொன்னால் போய் நின்றுடுவாங்க. ஆனால் அதே தாயால் இவங்க மனவேதனைப்படுவாங்க. அம்மாவால் மனவேதனை படாத விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து ஆணே இல்லை எனலாம். ஆனால் அம்மா மீது மிகப்பெரிய
கொடூரமான பாசம் வச்சுருப்பாங்க, சம்பாரிச்சதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அம்மாவை திருப்திப்படுத்தவே முடியாது. இது எப்படி? அம்மாவை திருப்திப்படுத்திருந்தா இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அம்மாவை திருப்தியைப்படுத்த முடியாதுன்னு எப்படி இருக்கும்? அதுதான் இவங்க வாழ்க்கை. அன்பின் பெயரால் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அன்புக்காக, பழக்கத்துக்காக. சுப்பிரமணிய படத்தில் சசிகுமார் சார் சொல்கிற மாதிரி தான், பழக்கத்துக்காக கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. பழக்கத்துக்காக என்ன வேணால் போடுவாங்க. சுற்றி இருக்கவன திட்டுவாங்க, நீ ஏமாற்றப்படுற, நீ ஏமாற்றிட்டு இருக்காங்க, நீ ஏமாந்துட்டு இருக்க, புரியுதா உனக்கு, முட்டாளே, அறிவு கட்டவனே சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா, தெரியும் சார் இதுக்கு ஏமாறுறது தெரியும், பட் ஓகே சரியாயிடுவாங்க, நான் போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்வாங்க. அப்போது தெரிந்தே ஏமாறுவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். அப்படிப்பட்ட பாசத்திற்காக முட்டாளாக வாழக்கூடியது எல்லாமே இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்து ஆண்கள் தான். அப்போது ஒவ்வொரு பாசத்தும், ஒவ்வொரு அன்பும் ஏமாற்றப்பட்டு இவர்கள் முதுகில் குத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடத்தை கற்றுக்குவாங்க. ஆனால் அதை வெளியே காட்டிக்கிறது இல்லை, அப்படியே அதை கண் கலங்கி அப்படியே அதை சரிப்படுத்திடுவாங்க. சோம்பலின் உச்சம் விருச்சிகத்துக்கு இருக்க சோம்பல் மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது. ரொம்ப திறமசாலிகள், ரொம்ப அறிவாளிகள், கடுமையான உழைப்பாளிகளும் கூட. ஆனால் எப்போதுமே இவங்களுடைய திறமையை விட கம்மியாக தான் இவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக இவங்களுடைய அறிவுக்கு நிகரான ஒரு முன்னேற்றமாக இருக்காது. என்னால் எழுதி தர முடியும், ரெக்கார்ட் பண்ணி தர முடியும். ஒருத்தன் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 10 லட்சம் சம்பாதிச்சிருப்பான். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. அவ்வளோ அறிவு இருக்கும், அவ்வளோ நாலேஜ் இருக்கும், அவ்வளோ டேலண்ட் இருக்கும். பட் போதும், இந்த ஸ்பீடில் தான் அவரை போக முடியும். சோம்பல். ரெண்டாவது, என்னதான் அவர் ஒரு டீமை லீட் பண்ணாலும் அவரோட மனநிலை பார்த்தீங்கன்னா அந்த டீமாகவே அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். யார் முதலாளி யார் தொழிலாளின்னு தெரியாது. அப்படி தான் அவர்கள் இருக்க முடியும். எந்த காலத்துலையுமே நான் தான் இந்த டீமோட பாஸ், இல்லை நான் தான் இந்த கம்பெனியோட முதலாளி, நான் தான் இந்த கடைக்கு ஓனர், அப்படி இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு எப்போதுமே ஒரு லேபர் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் தன்னுடைய சக லேபர்ஸால் மனவேதனை படாத விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்து அன்பர்களே இல்லை எனலாம். நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க ஒரு நிறுவனத்தில் அப்படின்னா, அந்த டீம் லீடர் பதவியில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை காயப்படுத்துவாங்க. ஆனாலும் அந்த டீமுக்கு நீங்கள் எல்லா வகையிலையும் நல்லது செஞ்சுருப்பீங்க. உங்களை அழிச்சுக்கிட்டு நீங்கள் நல்லது செய்வீங்க. ஆனாலும் அந்த நன்றி இருக்காது, ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்திடுவாங்க. ஆனாலும் பிற்காலத்தில் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே அவர் காயப்பட்டு முடிஞ்சிருவார், கண் கலங்கிடுவார். ரெண்டாவது, குடும்ப பாரத்தை சுமக்கிறது, குடும்பத்துக்காக ஓடுறது, தனக்காகவும் செலவு பண்ணிக்கிட்டு தன்னையும் நல்லா பார்த்துக்கிட்டு அதை விட அதிகமாக இன்னும் சிறப்பாக குடும்பத்தை பார்த்துக்கிறது எல்லாமே இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தார் தான். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், பிரம்மாண்டம். எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்யணும். நீங்கள் ராகு உச்சம். அப்போ எதை செஞ்சாலும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி செய்யணும், பொறுத்திருந்து செய்வோம். நம்ம ஒன்று செஞ்சாலும் பிரம்மாண்டமாக எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ரெண்டாவது, ஹாப்பியாக, சந்தோஷமாக, சொகுசாக, ராயலாக, ஜம்முன்னு அப்படியே சிரிப்பு சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாரையும் கேலி பண்ணிக்கிட்டு, மற்றவங்களையும் கேலி பண்ண வச்சுக்கிட்டு, சிரிப்பு சந்தோஷமாக தன் கவலையை சிரிப்பின் வழியாகவும் அவங்க ஆற்றிக்குவாங்க. இரவில் கண்டிப்பாக தூங்கவே முடியாது. தூக்கம் இல்லாமல் தான் இந்த விருச்சிக ராசி ஆண்கள், விருச்சிக லக்னத்து ஆண்கள் தவிப்பாங்க. இரவு நேரத்தில் தான் அவங்க எதையும் செய்ய முடியும். இரவில் படிக்கிறது, இரவில் வேலை செய்கிறது, இரவில் விஷயத்தை திங்க் பண்ணுறது, இரவு நேரத்தில் முழிச்சிருந்து பழைய விஷயங்களை யோசித்து அதன் மூலமாக ஒரு மனவேதனை அனுபவிக்கிறது, இதெல்லாமே இவங்க தான். பெரும்பாலும் பெண்களுக்காக நிறைய செலவு செய்து பெண்களால் மனவேதனை அனுபவிக்கிறது எல்லாமே இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்து ஆண்கள் தான். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் இவங்க பல துன்பங்கள்லேருந்து வெளியே வந்துட முடியும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு ஆண்களுக்கு தன் குடும்பத்துக்காக உழைச்சி தன்னுடைய சம்பாத்தியமெல்லாம் தன் குடும்பத்துக்காகவே கொடுத்து இவர்கள் குடும்பம் சந்தோஷப்படுறதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறது எல்லாமே இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்து ஆண்கள் தான். ஒரு விதைக்குள்ளே அடையப்பட்ட ஆலமரம் பூக்கும் அதுவரை பொறுமனமே அப்படின்னு வைரமுத்து ஐயாவோட வரிகள் உண்டு. அது எல்லாமே விருச்சிக ராசிக்கு தான் பொருந்தும். ஒரு விருச்சிக ராசிக்காரனுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது, அவனுக்குள்ளே என்ன ஹிடன் டேலண்ட் இருக்குன்னு யாராலுமே கணிக்க முடியாது. ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப இயல்பாக தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள உசுப்பேற்றிட்டீங்கன்னா அப்போ தான் அவங்களோட ஹிடன் டேலண்ட்ஸ் வெளிப்படும். இவனை ஏன்டா நம்ம உசுப்பேற்றணும், இவனை ஏன்டா நம்ம இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு அந்த ஹிடன், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட் கண் முழிச்சுக்கும். அப்போ இவங்க முன்னேறதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமே யாராக இருப்பாங்கன்னா, இவங்களை காயப்படுத்தியவர்களும்
இவர்கள் அலட்சியப்படுத்தியவர்களும் இவருடைய எதிரின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் தான். நியாயமாக பார்த்தா இவங்களுக்கு எதிரி இவங்களே தான். ஏன்னா இவங்க சோம்பலின் காரணமாக சோம்பேறித்தனமாக தன் டேலண்ட்டை பயன்படுத்தாமல் இருக்கிறதே இவங்களுக்கு தப்பு. அதை முடுக்கி விடுறது, அதை தூண்டி விடுறது யாருன்னா இவங்களை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் அலட்சியப்படுத்தப்பட்டு அதன் பிறகு இவங்க முடிச்சுக்கிட்டு தன்னோட ஹிடன் டேலண்ட்ஸை பயன்படுத்தி அவங்க யார் அலட்சியப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னாடியே விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது ஏன் தான் இவங்ககிட்ட இப்படி நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னு அவங்க வெட்கப்படுற அளவுக்கு இவர் வளர்ந்துருவார். அப்போ எதிரிகளுக்கு தன் வெற்றியை பரிசீலித்து அதன் மூலமாகவே அவர்களுக்கு திருப்பி அடிக்கக்கூடிய அந்த வல்லமை இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தாருக்கு இருக்கும். இயல்பாகவே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி குணம் தான் இவங்க. ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு நெகட்டிவான இடத்துக்குள்ள ஒரு புண்ணில் போனால் கூட இவங்க மூலமாக ஒரு பாசிட்டிவிட்டி அங்கே கொடுக்க முடியும். ஒரு இறுக்கமான இடத்துல ஒரு விருச்சிக ராசிக்காரர் வராருன்னா அந்த இறுக்கத்தை உடைத்து அங்கே ஒரு சிரிப்பலையை கொண்டு வரக்கூடிய வல்லமை எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தாருக்கு உண்டு. இயல்பாகவே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருந்து ஒரு வெற்றியை அனுபவிக்கிறது. அதே போல் நிறைவேறும் வரை மறைவாக இரு அப்படின்றது எல்லாமே இவங்களுடைய பாலிசியாக இருக்கும். நடக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்துருச்சா அப்படின்றது எல்லாமே இவங்களுக்கு நம்ம இவங்களுடைய இயல்பே அதுதான். ஒரு விஷயத்தை சஸ்பென்ஸாக செய்கிறது, ஒரு விஷயத்தை அப்படியே பாயிண்ட் பிளாக்காக ஆன் த ஸ்பாட்டில் போய் உடைக்கிறது எல்லாமே இவங்களுக்கு தான். பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு விஷயத்தை பேக் பண்ணி கிஃப்ட் பேக் பண்ணி அதை அப்படி மறைச்சு ஒழிச்சு அப்படி போய் கிஃப்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை மறைக்கிறது, ஒரு விஷயத்தை அழகாக யாருக்கும் தெரியாமல் பண்ணுறது, சொல்லவே மாட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வார்த்தையை பிடுங்கவே முடியாது, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க கணிக்கவே முடியாது. நம்ம எல்லாம் ஒரு கெஸ்ஸிங்லேயே தான் பண்ணணும், அவங்களும் அந்த கெஸ்ஸிங்லேயே விட்டுருவாங்க. ஆனால் அவங்க செஞ்சு முடிச்சுக்கவே செஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரியும். அதே போல் பெரும்பாலும் இவங்களை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய வைக்கவே முடியாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால் உங்களுக்கு காட்டுறதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எதையுமே எடுத்து நீ தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக அன்புக்கு ஏங்குபவர்கள், அன்பின்பால் ஏமாற்றப்படுபவர்கள், அன்புக்காக எதுவும் செய்ய துணிந்தவர்கள். ஒரு விருச்சிக ராசி அன்பருடைய நட்பை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக போற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகங்கள் இதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு அழைங்க, நிச்சயம் நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி.